மொத்தம் 3 மயில் இருக்குது சிவபெருமானுக்கு. மந்திரமயில், இந்திரமயில், தந்திரமயில். மந்திரமயில், இந்திரமயில், தந்திரமயில். பிரணவமே மந்திரமாக இருந்தது, அது பிரணவ மந்திரம். ஐ மீன் பிரணவமே மயிலாக இருந்தது, அதுமாரி பிரணவ மயில் மந்திரமயில். அப்புறம் மந்திரமயில், தந்திரமயில். இந்திரமயில் ஒன்று இருக்குது. இந்திரமயில்னான்னு கேட்டால் இந்திரன் வந்து போர்க்களத்துக்கு போகும்போது அவனே மயிலாக தாங்கினான். அதனால தான் மந்திரமயில், இந்திரமயில், தந்திரமயில். இப்போ தந்திரனாகிய அசுரன் தான் மயில். இவன் வந்து பர்மனெண்ட்டாக இருப்பான். இன்னைக்கு நம்ம வந்து முருகப்பெருமானு, அதாவது முருகப்பெருமானை முழுதுமா பரிபூர்ண சரணாகதியோடு வணங்கினால் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பஞ்சமகா பாதகனாக இருந்தாலும் கூட அவனுக்கு நிலையான வாழ்வு தருவான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சூரபன்மன். அவன் 1008 அண்டங்களையும் 108 யுகாந்தர காலங்கள் படாத பாடுபடுத்தி என்னென்னமோ பண்ணிட்டான். தேவர்களுக்கு பண்ண முடியாத கொடுமை எல்லாம் பண்ணான். ஆனால் கூட முருகப்பெருமானை வந்து பார்த்து கொஞ்ச நேரம், ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கானே, இவனை வணங்கணுமே, இவனை தொழணுமே, இவன் காலில் வேணுமே கொஞ்ச நேரம் நினச்சான். அதுக்கப்புறம் அடாடாடா சின்ன பையன் அப்படின்னா. அந்த நினச்ச நேரம் கொஞ்ச நேரம் ஒழுங்காக நினச்சதுனால இன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினால், வணங்கத்துல 2 முறை இருக்குது. பாதாதி கேசம், கேசாதி பாதம்னு சொல்லுவாங்க. பாதத்துலேருந்து வணங்கி மேலே போவாங்க. சில பேர் மேலேருந்து கீழே வணங்கின்னு வருவாங்க. பாதாதி கேசமாக வணங்கி போனீங்கன்னா மயிலை பார்த்துக்கினே மேலே போகணும். கேசாதி பாதமான தலையை பார்த்துன்னு வந்தீங்கன்னா, தலையை பார்த்தீங்கன்னா அங்கே சேவல் கொடி இருக்கும், அதை பார்த்துக்கின்னு தான் வர்றான். அதனால தான் இவன் ஒருவேளை கேசாதி பாதமாக வணங்குறவங்க கொடி இல்லைன்னா அவனை பார்க்க முடியாது. அவனை எந்நேரமும் பார்க்கணும். நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நுண்மான் நுழைவுலத்தோட கந்தப்பெருமான் அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி கருணை கூர்ந்திருக்கிறான் என்று சொன்னால், கந்தப்பெருமான் கருணை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கருணை. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவனுக்கு அருள் கொடுப்பான். ஃபீல் பண்ணணும், நம்ம செஞ்சிட்டது தப்பு அப்படின்னு. நமக்கு அது ஈகோ இருக்குதே. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த நின செயலே விரும்பி உலம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில், அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சேல் என வரவேணும். அறிவாகமும் பெருக இடர் ஆனதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே. நவநீதமும் திருடி உரளோடே ஒன்றும் அறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. நவலோகமும் கைதொழும், நவலோகமும் கைதொழும் நிசதேவ அலங்கிருத நலமான விஞ்சை கரு விளைகோவே. தேவயானை அங்குரமின் மனவால சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா. திருவாவினன்குடியில் வருவேல் சவுந்தரிக ஜகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. பரமனது ஒரு செவின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவார். அருணகிரிநாத சுவாமிகளே ஒரு செவியில சொன்னாருன்னு, இங்க சொல்றாரு இரு செவின்னு. அப்ப அங்க சொன்னது சரியா, இங்க சொன்னது சரியா? ரெண்டும் சரி. ஏன்னா ஒரு காது கிட்ட போய் தான் சொல்றாரு, ஆனா 2 காதுலையும் உழுது.
இவர் நம்ம சொல்றது 2 காதுலயும் விழுது இல்லை. அதனால சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய். இப்பதான் சொன்ன பகர்தல்னா சொல்லுதல்னு அர்த்தம். அது உபதேசம் மேலேயே சொல்லிட்டாரு, அதனால அதுக்கு தனியாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேணாம். பகர் செய் குருநாதா, நீ யாரு? சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த நின செயலே விரும்பி உளம் நினையாமல், உன்னுடைய செயலையே உன்னுடைய திருவிளையாடலையே உன்னுடைய பெருமையே நினைச்சு இது பண்ணாம நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருந்தான சும்மான்னு அர்த்தம். சும்மா சுத்தின்னு இருக்கான்னு சொல்ற பேர். இப்போ என்னெல்லாம் வேலை வெட்டி கிடையாது, எந்த ஆஃபீஸுக்கும் போறதில்லை. என்ன பண்றாரு? சும்மா தான் இருக்கிறாங்க. அப்ப விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சேல் என வரவேணும். நான் அப்படிதான் சுத்தின்னு இருக்கிறேன், ஆனா உன்னுடைய பெருங்கருணையினால நீ வந்து வேண்டாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா, சிவகாம சுந்தரி தன் வரபால. வரபாலன்னா பொதுவாக வரபாலன்னா வரத்தினால் பிறந்த பாலன்னு அர்த்தம். இந்த இடத்துல மேன்மை மிகுந்த பாலன்னு அர்த்தம். மேன்மை மிகுந்த மேல இது கிடையாது, மேன்மை மிகுந்த யாரு? கந்த பெருமான். வரபால கந்த நினைன்னா நின்னுன்னு எடுத்துக்கணும். நின செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து சும்மா சுத்தின்னு இருப்பான். நம்ம இப்போ சும்மா சுத்தின்னு இருக்கிறதில்ல, அது ஏதோ ரீல்ஸ் பார்த்துக்கினே இருப்பான், டக்கு டக்கு டக்குன்னு ஒன்றும் மெண்டல் நிற்காது. அதுவும் இந்த ஷார்ட்ஸ் பார்த்தான்னு வச்சுங்க, ஞாபக சக்தியே இருக்காது அவனுக்கு. அப்படி பார்த்தா அம்மா தான் பார்ப்பான், யார் மணி அப்படின்னு. அப்படி ஆகிப்போச்சு உலகம். விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சேல், பயப்படாத நான் இருக்கிறேன். நீ எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் சரி, நான் உன் அப்ப நான் காப்பாற்றுறேன். தாய் எப்படி மடியில் குழந்தையை காப்பாற்றாலும் அப்படி மடி ஏந்தி நான் காக்கிறேன். அஞ்சேல் என வரவேணும். அப்புறம் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவார். அறிவாகமும் பெருக, அறிவு வந்துடுச்சுன்னா இடரானதும் தொலைய. ஆகமம்னா மனசுல நினைப்புலன்னு அர்த்தம். நம்ம சிவாகமம் அதில் அந்த ஆகமம் நினச்சிக்காதீங்க. அறிவாகமும் பெருக இடர் ஆனதும் தொலைய அருள்ஞான இன்பமது புரிவாயே. அப்புறம் நவநீதமும் திரு, நவநீதம்னா வெண்ணெய், வெண்ணையை திரு நவநீதமும் திருடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஏதோ திருடி இருக்கான்னு அர்த்தம். நவநீதம் திருடின்னு சொன்னா பரவாயில்ல, நவநீதமும் திருடின்னா வேற இடத்துல சீடை முருகு அதெல்லாம் வேற திருடி தின்னு இருக்கான்னு அர்த்தம். அது இல்லாமல் இன்னொன்று அர்த்தம் இருக்கும். நவநீதம்னா அந்த காலத்தில் உரிப்பானில மேலே இருக்க வெண்ணெய், அது அவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். அந்த இம்முக்கு அந்த அர்த்தங்குது. நவநீதம் திருடி சாதாரண சொல்லிட்டு போகலாம். நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் அரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. அதில் ஒன்று நமக்கு. அடுத்தது நவலோகமும் கைத்தொழும். இப்போ நவலோகம் முங்கை தொழும்னு இருக்கும். அதில் என்ன, அது என்ன முங்கை தொழும்னு இருக்கும். அது என்ன பண்ண, நவலோகமும் கைத்தொழும் நிசதேவ. இவர் தான் நிஜமான தெய்வம். யாரு? முருகப்பெருமான். நிசதேவ அலங்கிருத நலமான விஞ்சை கரு விளை கோவே. மற்றதெல்லாம் அந்த நேரத்துக்கு ஒரு ஒன்று. அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, பரமேஸ்வரனும் முருகப்பெருமானும் பர்மனெண்ட் தெய்வம். அது எந்த காலத்துக்கும் எக்காலத்துக்கும் 7 14 லோகங்களுக்கும் தெய்வம். அது புரியுதுங்களா? சில பேர் தமிழ் தெய்வம் கலியுக தெய்வம் அப்படின்னா பாமன் சாமி விரும்ப மாட்டார். முருகப்பெருமான கலியுக தெய்வம் தமிழ் தெய்வம் அப்படின்னு சொன்னால் பாமன் சாமி விரும்ப மாட்டார். ஏன்? அப்போ தமிழுக்கு அவர் தெய்வம். தமிழுக்கு தெய்வம், எல்லா மொழிக்கும் அவர் தான் தெய்வம். கலியுக தெய்வம்னா எல்லா யுகத்துக்கும் அவர் தான் தெய்வம். இந்த அம்மா கோடி ரூபா வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த அம்மா லட்சாதிபதினா அந்த அம்மா கோவம் வராது. அந்த அம்மா 100 கோடி வச்சுக்கிறாங்க. அவங்க போய் அந்த அம்மா லட்சாதிபதி பெரிய ஆள் அப்படின்னா, என்கிட்ட 100 கோடி இருக்குதுடா அப்படின்னா, அது மாதிரி பெரிய ஆள் அவரு. அவரை போய் ஒரு குருவிக வட்டத்துக்குள்ள அடைக்கக்கூடாது. புரியுதுங்களா?
அப்போ இந்த இடத்துல சிவகா நவநீதமும் திருடி நவலோகமும் கை தொழும். மொத்தம் 14 லோகம், இங்கே நவலோகம்னு அது ஒரு பர்டிகுலர் செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் நவலோகமும் கை தொழும் நிசதேவ, நிஜமான தெய்வம் இது. நீங்கள் முருகப்பெருமான வணங்கினீங்கன்னா கை மேலே பலன் கிடைக்கும். நிசதேவ அலங்கிருத, நல்ல அலங்காரமுடையவனாக இருக்கும். அலங்கிருத நலமான விஞ்சை கரு விளைக்கோவி. நலமான விஞ்சை கரு, விஞ்சைன்னா வித்தைன்னு அர்த்தம். நல்ல மனிதர்களை, நல்ல உயிர்களை உருவாக்குபவன் அர்த்தம். நலமான விஞ்சை கரு விளைக்கோவே. அப்புறம் தவயானை, அப்புறம் அங்குரமின். அங்குரமின் அழகான குரமகள்னு அர்த்தம். தேவயானை அங்குரமின் மனவால சம்பிரமுரு, நிறைவா இருக்கான்னு அர்த்தம். முருகப்பெருமான் நிறைவா இருக்கான். ஏன்னா 6 முகம் இருக்கும். சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா 5 முகம் இருக்கும். அதோ முகம்ன்ற குடிலை சக்தி ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் முருகப்பெருமானுக்கு அப்படி கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அதனால முழுசா சம்பிரமரு முழுசா இருக்கான்னு அர்த்தம், பரிபூர்ணமா இருக்கான்னு அர்த்தம். சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா. திரள் வீரனா தோல் வலிமை சொல்லுவாங்க, திறமையான தோல் வலிமை. திரள் வீர மிஞ்சு கதிர் வடி வேளான்னு. இந்த வேல் இருக்க, அதனுடைய ஒளி இருக்குல்ல, அந்த தகத்தகாயம், அந்த பிரகாசம், அந்த ஜாஜ்வல்யம், அந்த ஷைனிங் இருக்க, அது அப்படி இருக்கும். திரள் வீர மிஞ்சு கதிர் வடி வேளான். அவர் வேற ஒரு பாட்டில் கூட சொல்லுவார், நல்லா இருக்கு அந்த பாட்டு. அப்போ அது அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்காது. ஏன்னா முருகப்பெருமான் இது அப்பப்போ அது க்ளீன் ஆயிரும். சாதாரணமாக படைக்களத்தில் இருக்கிறதுலாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்க மாட்டாங்க, அது அப்படி கரைப்படிஞ்சு இருக்கும். இது அப்படி கிடையாது, உடனுக்குடன் க்ளீன் ஆயிடும். திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா. அப்புறம் வருவேல் சவுந்தரிக ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாள். சவுந்தரிகன்னா அழகானவன் அர்த்தம், ஒரு சௌந்தரியமுடையவன் அர்த்தம். சவுந்தரிக ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாள். இந்த ஜெகத்துல மிகவும் உயரமுடையவன் அவன் அர்த்தம். ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாள். சம்பரமுருன்னு முழுமையானவன் அர்த்தம், பரிபூர்ணமானவன் அர்த்தம். விரல்னா திரள்னு அர்த்தம், திறமைன்னு அர்த்தம், தோல் வலிமைன்னு அர்த்தம். சிவனார் மன்னம் குளிர உபதேச மந்திரமீறு செவி மீதேலும் பகர்சை குருநாதா. அர்த்தம் புரியாது, கடன்னு ஓட கும்மி அடிச்சுட்டு போயிடுவான். நமக்கு அப்படியே கிடையாது. சிவனார் மன்னம் குளிர, இந்த குளிரிடும் போது நமக்கு குளிரும். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த நின செயலேவு. நான் இது முடிச்ச உடனே வேற யாரை வேணாலும் பாட சொல்லுவேன், இதே மாதிரி பாடணும். வேற யாரையும் எங்கெங்கோ நம்ம பிரதாப் சார் மாதிரி வேற எங்கெங்க கவனம் போயிடக்கூடாது. பிரதாப் சார் இதே மாதிரி பாடணும். சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த நின செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில். மாயையே கைது, அதுல அவன் தரக்கூடிய மாயை. அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சேல் என வரவேணும். அறிவாகமும் பெருக இடர் ஆனதும் தொலைய அருஞான இன்பம் அது புரிவாயே. நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும், உரலை போய் ஒழிஞ்சுக்குவான உரல் பின்னாடி. உரலோடே ஒன்றும் அரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. நவலோகமும் கை தொழும், அப்படி கொண்டாடணும். நவலோகம் முங்கை தொழும் சொல்லக்கூடாது. நவலோகமும் கை தொழும்
நிசதேவ அலங்கிருத நலமான விஞ்சை கரு விளைகோவே தேவயானை அங்குரமின் மணவால சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா திருவாவி நன்குடியில் வரு வேல். வேல் என்ன இல்லுக்குது? வேல் என்ன வேல்? கையில் இருக்கிற வேலா? வேல் என்ன இல்லுக்குது பாருங்க. இப்படி கை காட்டுறீங்க. வருவேல் தான் கையில் இருக்கிற வேலா? இல்லம்மா, வரு வேல் இருக்குது. வேலுக்கு வள்ளுவருக்கு வர இல்லுக்குது. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? வேல் அதுதான் இல்லைன்ற திருப்பி திருப்பி வேல் வேல்னா என்ன அர்த்தம்? அதாவது வேல்னா வேட்கை உடையவன், விருப்பமுடையவன், சிறந்தவன். சிறந்தவன் பேர் இந்த இடத்துல. நடிக வேல் எம் ஆர் ராதாவுக்கு பேரு. வேல் நடிப்பில் சிறந்தவன் அர்த்தம். தமிழ வேல்னு ஒருத்தருக்கு பேரு, அவர் தமிழ்ல சிறந்தவன் அர்த்தம். அப்போ வேல் வேல் வேல். ஆனா வேல்னா வேட்கை உடையவன் ஒரு அர்த்தம் இருக்குது. இங்க வருவேல் அப்படின்னா வரக்கூடிய சிறந்தவன் அர்த்தம். வருவேல் அது கந்தவேல். ரெண்டு பேர் இருக்காங்க. அதாவது செவ்வேல் கருவேல் ரெண்டு பேர் இருக்காங்க. செவ்வேல் கருவேல். வேல் வேல் வல்வல்லுன்னு விளையாடுற பாருங்க, அந்த இல்லு. கருவேல் செவ்வேல். கருவேல் யாரு? நம்ம ஏற்கனவே இந்த வகுப்புல பார்த்துருக்கோம். கருவேல்னா யாரு? அப்புறம் செவ்வேல்னா அது ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோமே. ஏங்க அது திருவாவி நன்குடி விட்டுடுங்க, திருப்பதி விட்டுடுங்க. இந்த வேல் மட்டும்தான் கேள்வி. திருவாவி நன்குடியில் வருவேல் யாருக்கு? கருவேல் வருவானா செவ்வேல் வருவானா? அதை தான் சொல்றது. இப்போ திருவாவி நன்குடியில் வருவேல் சவுந்தரிக ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. அப்ப வேல்னா சிறந்தவன், பயிற்சி உடையவன், முயற்சி உடையவன், நல்ல டாப்ல இருக்கவன் அர்த்தம். இப்ப எங்க அண்ணன் இருக்காருன்னு வச்சுங்க, இவர் நிலைய வேள் அப்படின்னு அர்த்தம். இந்த நிலையத்தை ஒழுங்கா பாதுகாக்கக்கூடிய பேராண்மை வாய்ந்தவர்னு அர்த்தம். அது பேர் நிலைய வேள் அப்படின்னு அர்த்தம். ஆமா. என்ன அப்போ வேள்னா வேள்னா ஒரு அது எப்படி வர வேந்தர் கூட நானே தேவையில்ல. அவர் அதுக்கு மேல உங்க ஃப்ரெண்டு இல்ல, அவரு பாரிவேல் சொல்லுவாங்க. அதனால இப்ப இவர் வேந்தர்ன்றதா, சிறந்தவர்ன்றதா, மேன்மையானவர்ன்றதா, உயர்வானவர்ன்றதா, இல்ல கண்ட பெருமானே சொல்றதா? சரி, ஓகே. இப்ப இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் இந்த அம்மாவுக்கு வேற மணி யாராவது பாவம் எங்க வந்துட்டாரு? ஏங்க அவர் வந்தா அவர் பாவம் பொட்டி போமா அடங்க. அவரு முருகா 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 முருகா. சௌந்தரியம்னா அழகுன்னு அர்த்தம் சார். சௌந்தரிய லஹரி. சௌந்தரியம்னா அழகு. சுந்தரி இருக்குல்ல, அதுதான் சௌந்தரம். இல்ல இல்ல, சௌந்தரியம்னா அழகு. நல்ல சௌந்தரியவானா இருக்கானா, அழகானவனா இருக்கான்னு அர்த்தம். ஆமா, பாட்டே இருக்குது. சரி, இப்போ இவர் எங்க பன்னீர்செல்வம் அண்ணா இதை பாட போறாரு. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த நின
செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சேல் என வரவேணும். அறிவாகமும் பெருக இடர் ஆனதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே. நவநீதமும் திருடி உரளோட ஒன்றும் அறி ரகுராமர் சிந்தை மகள் மருகோனே. நவலோகமும் கைதொழும் நிசதேவ அலங்கிருத நலமான விஞ்சை கரு விளைகோவே. தேவயானை அங்குரமின் மணவால சம்பிரம் உரு திரள் வீர மிஞ்சு கதிரு வடிவேல. திருவாவினன்குடியில் வருவேல் சவுந்தரிக ஜகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. அறிவாகமும் பெருக இடராரதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே. அருள் ஞான இன்பம் அது புரிவாயே.